அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்ததல்லவா? நம்மளிடமிருந்து அந்த மகிழ்ச்சியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. எது இருந்தால் என்ன இல்லைன்னுட்டு இறைவனோடு இணைந்திருப்பதானே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் போது நம்மள ஒரு நிறைவு இருக்கிறது இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தை 1 4 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிட்டாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேல் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். பிரைஸ்தலா. இப்போ என்ன சொல்கிறாரு? சில குடும்பங்கள் கஷ்டப்படும். அது என்ன சொல்லுவாங்க? பெற்றோர்களுடைய பாவங்கள் பிள்ளைங்கள் கஷ்டப்படுறாங்க. நாம் பெற்றோர் என்ன தவறு செய்தாலும் அதுக்கு கணக்கு உண்டு. நாம் மரிக்கிறதுக்கு முன்பு அந்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடி நம்ம இருந்தால் பிள்ளைகள் நிறைவாக இருப்பார்கள் இல்லையா? அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, பெற்றோர் புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிட்டாம். அப்போ பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகள் மேல் விழுகிறது இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகள் என்ன பாடுபடுறாங்க? பெரிய பாடுபடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? பெற்றோர் உயிரும் எனக்கு தான், பிள்ளைகள் உயிரும் எனக்கு தான். ஆனால் பாவம் செய்வோர் மட்டும்தான் சாவாங்க அப்படிங்கிறார். அப்போ நாம் பாவம் செய்கிறோமா? நம்ம நன்மை செய்கிறோமா? நன்மை செய்கிறோமா இல்லை தீமை செய்கிறோமா? எது வேணும் நமக்கு? பாவம் செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு மரணம்தான், வாழ்வு இல்லை இல்லையா? வாழ்வா சாவா? நம்ம நன்மையாக செஞ்சிகிட்டு இருக்கும்போது நமக்கு வாழ்வு மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவும் இல்லை இல்லையா? அப்போ அவர் நம்ம கூடையே இருந்து நம்ம என்ன தான் செஞ்சாலும் அவருக்குரியவர்களாக இருந்தால் நம்ம சின்ன தவறு கூட செஞ்சாலும் நம்மளை சுட்டி காட்டி கண்டிப்பாக நம்மளை இடித்துரைப்பார். நீ செய்தது இப்படி தவறு என்று நமக்கு இடித்துரைப்பார். அப்படி இடித்துரைக்கும் போது கண்டிப்பாக அதில் திருந்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. மனம் மாறத்தான் அழைக்கிறார் இந்த நாட்கள் இல்லையா? அப்போ நாம் மனம் மாறாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு என்ன தருவார்? தண்டனை தருவார். படைத்தவர் இல்லையா? நம்மளை பார்த்து பார்த்து படைத்திருப்பார். நம் மூலமாக அவர் நிறைய ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்று நினைத்திருப்பார். நாம் ஆன்மாக்களை மீட்கிறோமா? ஆதாயம் தேடுகிறோமா? நம் ஆதாயம் தேடுகிற ஆன்மாவால் இருந்தால் நாம் இறைவனுக்கு ஒருபோதும் நன்மை செய்திருக்க மாட்டோம், அவருக்கு எதிராக தான் செய்திருப்போம். நாம் ஆதாயம் தேடும் ஆன்மா இல்லை, ஆன்மாக்களை மட்டும்தான் தேடுகிறோம் என்றால் என்ன துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று நாம் அவரோடு இணைந்து நடப்போம். அப்போ பெற்றோர்களாகிய நாம் பாவத்திலிருந்து விடுதலையானால் பிள்ளைகள் கண்டிப்பாக நிறைவாக வாழ்வார்கள். பெற்றோர்களுக்கும் கடமை இருக்குது, பிள்ளைக்கும் கடமை இருக்குது இல்லையா? அவர்களும் ஒரு நாள் பெற்றோர்கள் ஆவார்கள் அல்லவா? அப்போ அவர்களும் பாவம் செய்யாமல் இருந்தால் மொத்தத்தில் பாவத்தை இறைவன் வெறுக்கிறார். பாவத்திலிருந்து நாம் வெளியே வரும்போது என்ன பாவம் செஞ்சாலும் பிறகு மனிதருக்கு தெரியாது, நாம் மறைமுகமாக செய்கிறோம். ஆனால் இறைவனுக்கு தெரியும் நாம் என்ன செய்கிறோம் என்று இல்லையா? அப்போ அந்த செயல்தான் நம்மளை கண்டிக்கிறது. நாம் மறைமுகமாக செய்த செயல்கள் அனைத்துமே வெட்ட வெளிச்சத்திற்கு அவர் கொண்டு வருகிறார். அப்போ நம் பாவத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை பெற வேண்டும். இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுத்ததே அதுதான். நம்ம இந்த 40 நாட்கள் நம்ம ஆடையோ நம்ம அலங்காரமோ பண்ணுறதுக்காக இல்லை. நீ எப்படி இரு, ஆனால் உன் ஆன்மா தூய்மையோடு இருந்து என்னோடு நிறைந்து வா. அதுதான் இந்த 40 நாள் நம்மளாவது ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா? ஆனால் இயேசு எதுவுமே சாப்பிடலை. அவர் அந்த 40 நாளும் உண்ணா நோன்பு இருந்தார். இறைவனை மட்டும்தான் தன் பணிக்கு போக போகிற ஆண்டவரே, எப்பா நீங்கள் கொடுத்த பணி, இந்த பணியை நான் நிறைவாக செய்யும்படியும் என்ன துன்பங்கள் வந்தாலும் மனதார அதை ஏற்றுக்கொள்ளும்படியும் நீர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று தான் அவரிடம் கேட்டார். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? சிறு துன்பம் வந்தாலே, நோவு நொடிகள் வந்தாலே வீணோ என்றே நாம் நினைக்கிறோம் இல்லையா? அந்த நினைப்பை எல்லாம் எடுத்து வெளியில் வீசி அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதன் அந்த நன்மையான காரியங்களை மட்டும் நாம் மனதில் வைத்து கொண்டு இறைவனிடம் ஒரு நொடி கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இதுகால் வரைக்கும் நீர் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆமாண்டவரே நாங்கள் உம்மை மட்டுமே தேடும்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே.
தூய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதை மட்டும் செய்யும்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் மூலமாக பிறர் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளை மட்டும் செய்யும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் மூலமாக பிறர் எந்த நோவுகளோ நொடிகளோ பெற்றுக்கொள்ளாதவாறு, எங்கள் நாவுகள் அவர்களை துன்புறுத்தாதவாறும், பிறரை நாங்கள் காயப்படுத்தாதவாறும் நீர் எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை செயல்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் நிறைவாக நடக்கும்படி தேவநீர் தாமே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.